இன்றைக்கி மார்னிங் என்னோட டே பிளான் பண்ணிவிட்டு ஹெல்த் மிக்ஸ்க்கு தேவையான கிரெயின்ஸ் எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சாச்சு. கூடவே நலங்கு மாவுக்கு தேவையான ஹர்ப்ஸ் எல்லாத்தையும் வெயிலில் காய வைக்கணும். ஸோ அதுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி ஏபிசி மால்ட்டுக்கு தேவையான ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம இயற்கை லெவலில் அப்கமிங் ப்ராடக்ட்டுக்கு தேவையான பன்னீர் ரோஸ் 10 கிலோ வந்திருக்கு. ஸோ இது நம்ம காம்பு தனியாக, பெட்டல்ஸ் தனியாக பிரித்து எடுக்கணும். பூக்களோட வாசத்துக்கு யாரு தாங்க அடிமையாக இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த பன்னீர் ரோஸோட ஸ்மெல் வேறு லெவலாக இருந்தது. எனக்கு இந்த பன்னீர் ரோஸ் வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீலே இல்லைங்க. ஏதோ ரோஜா தோட்டத்துக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஆதனும் ரொம்ப க்யூட்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுகர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து நமக்கு சாம்பிள்ஸ் அனுப்பியிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.